கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் தேவன் பேசுகிற வார்த்தை என்னென்னா, முடிவு என்பது உண்டு. உன் வாழ்க்கையில் ஒரு முடிவை நான் கொடுப்பேன். ஏன்னாண்டா நிச்சயமாக அது உண்டு. ஏன்னா நீ நம்பி இருக்கிற இல்லையா, என் மேலே நீ வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாது மகளே, வீண் போகாது மகனே என்று தேவன் இன்றைக்கு வாக்கு கொடுக்குறார். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தரால் ஆகாத காரியம் ஏதாவது ஒன்று உண்டா? அவர் அதிசயத்தை செய்கிற தேவன் இல்லையா? ஆனால் நீங்கள் நம்பணும், ஆண்டவரால் அதை செய்ய முடியும். ஏன்னா நீங்கள் நம்பி இருக்கிறீங்க. கர்த்தர் இன்றைக்கி ஒரு ஆணித்தரமான ஒரு வார்த்தையை என்னென்னா, நிச்சயம், அதாவது உண்மையாக, கட்டாயமாய், நிரந்தரமாய் நான் உனக்கு ஒரு முடிவை கொடுப்பேன். இந்த நாள் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிற இல்லையா, அது முடிவு எடுக்க முடியாதபடி இருக்கிற சூழ்நிலைகள், முடிவு கிடைக்காமல் இருக்கிற பிரச்சனைகள், இவை எல்லாவற்றுக்கும் ஒரு நிச்சயமாக என்றதுனால ஒரு வார்த்தையை சொல்ல, முடிவு உண்டு மகளே, முடிவு உண்டு மகனே. உன் துக்க நாட்களெல்லாம் முடிந்து போகிற காலங்கள், நான் உன்னை உயர்த்துவேன். உன் நம்பிக்கை நீ என் மேலே வைத்திருக்கிற காலகாலமாய், வருஷக்கணக்காய், நாட்கணக்காய் என்னை நீ நோக்கி பார்த்து நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெபத்துக்கு பதில் உண்டு. அதான் முடிவு உண்டு. உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று இன்றைக்கி வாக்கு கொடுக்குறான். நம்புங்க. இந்த நாளை தோங்குங்க. ஆண்டவரே, நிச்சயமாக எனக்கு முடிவு உண்டு என்று சொல்லியிருக்கீங்க. என் நம்பிக்கை இன்றைக்கி வீண் போகாதப்பா, நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன். இந்த நாளில் எனக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களை இந்த நாள் முழுவதும் நடத்துவாராக. என் தேவனுக்கே மகிமையுண்டாகட்டும். ஆமேன்.